எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஎஸும் இஸ்ரேலும் இப்போ ஈரான் மேலே மேஜர் அட்டாக் பண்ணியிருக்காங்க சாட்டர்டே அன்றைக்கி அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஈரானியன் பப்ளிக்கிட்ட கண்ட்ரோல் ஆஃப் யுவர் டெஸ்டினி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது இஸ்லாமிக் லீடர்ஷிப்புக்கு அகெயின்ஸ்டாக இந்தியன் அதாவது நேஷனோட அந்த இதில் 1979 ரூல் ஆகிட்டுருக்குல்ல, அதை பற்றி சொல்லியிருக்காரு. இஸ்ரேலும் அவங்கள தாக்குனதுனால ஈரானை அதை ரிவெஞ்ச் எடுக்கிற விதமாக இவங்களும் மிசைல்ஸ் அண்ட் ட்ரோனை போட்டு தாக்கியிருக்காங்க. இஸ்ரேலையும் யூஎஸ் மிலிட்ரி பேசஸ் அந்த ரீஜியன் இருக்கிற இடங்கள்ல அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரேலோட மிலிட்ரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் டசன்ஸ் ஆஃப் மிசைல்ஸை போட்டு ஃபயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஆனால் நோ சீரியஸ் இன்ஜுரிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சூரியன் மறைவுக்கு அப்புறமும் நிறைய தாக்குதல்கள் சரமாரியாக ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. யூஎஸ் என்ன அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக கவுண்டர் பண்ணியிருக்காங்க மிசைல் அட்டாக்ஸை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க நியூ வேவ் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸை டார்கெட் பண்ணுற மாதிரி அதாவது ஈரான் மிசைல் லான்ச்சர்ஸ் அப்படிங்கிறதும் நியூஸ் வந்திருக்கு. லார்ஜ் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ஷூக் பண்ணியிருக்கு ஈரானியன் கேபிட்டலை அப்படி தெஹ்ரானை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 9 AM லோக்கல் டைமில் இது ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது இந்த வாஷிங்டன் அங்கே இருக்கிற பீப்புளெலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விட்னஸஸ்லாம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பீப்புளெலாம் ஸ்ட்ரீட்ஸுக்கு வந்துட்டாங்க ஷெல்டருக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் அந்த இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லவுட் ஒன்ஸ் அவங்க அப்புறம் இல்லாட்டி அந்த இடத்த விட்டு போகிறதுக்காக இஸ்ரேல் மிலிட்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் பார்ட்டில் ஏதாவது டார்கெட் கேதர் ஆகிருக்கிற அந்த ஈரானியன் அஃபீஷியல்ஸ் இந்த ஓப்பனிங் அந்த ஸ்ட்ரைக்ஸில் அதனால் தப்பிக்கிறதுக்காக இந்த முயற்சி ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. சேட்டிலைட் அந்த இமேஜரி என்ன தெரிய வந்திருக்குன்னா, அதில் பயங்கரமான ஸ்மோக்கு அப்புறம் அதாவது எக்ஸ்டென்சிவ் டேமேஜ் ரொம்ப ஜாஸ்தியாகவும் ஹை செக்யூரிட்டி காம்பவுண்ட் அந்த அலி கமெனேய் அப்படிங்கிற இதில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அதாவது அந்த ஸ்டேட்டஸ் அந்த லீடர்ஷிப் இப்போ என்ன ஏதுங்கிறது இம்மீடியட்டாக தெரிய வரல அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அப்படிங்கிறவர் என்பிசி அப்படிங்கிற இதுக்கு நியூஸ்க்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, கமேனி அண்ட் ஈரானுடைய பிரசிடெண்ட்டு இனியும் அலைவாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஈரானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அமீர் அப்படிங்கிறவர் அப்புறம் அண்ட் இஸ்லாமிக் ரிவல்யூஷனரி கார்டு கார்ப்ஸ் கமாண்டர் ஜெண்டர் முகமது பாக்போர் அப்படிங்கிறவங்க கொல்லப்பட்டிருக்கலாம் இந்த ஸ்ட்ரைக்கில் அப்படிங்கிறது சொல்லப்படுது. பாக்போர் அப்படிங்கிறவர் இந்த கமெனேய் அப்படிங்கிற அந்த இதனால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருந்திருக்காரு. ஹொசைன் சல்மி அப்படிங்கிறவர் ஒன் ஆஃப் த செவரல் அந்த இதில் கீ மிலிட்ரி ஃபிகர்ஸில் கொல்லப்பட்டிருக்கலாம் இந்த இதில் டியூரிங் 12-day வார் அந்த இதில் ஜூன் 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெஹ்ரான்லேருந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வரல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய வீடியோ போஸ்ட் பண்ணதில் ட்ரூத் சோஷியல் அப்படிங்கிறத சாட்டர்டே அன்னைக்கு டார்கெட் ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம் அந்த இதை டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னு அந்த யூஎஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய மிலிட்ரி இண்டஸ்ட்ரி அந்த இதையும் அப்புறம் அந்த நேவியும் அழிக்கிறதுக்கு தான் பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஆர்கியூ பண்ணியிருக்காங்கன்னா, ஈரான் அவங்களுடைய டீலை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க யூஎஸோடது. அதனால் இந்த வார் இல்லைன்னா இந்த வார் தவிர்க்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. என்னோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு பாசிபிலிட்டி ஸ்டெப்பு எடுத்திருக்காங்க மினிமைஸ் பண்ணுறதுக்கு யூஎஸ் பர்சனல்ஸை அந்த ரிஸ்க்கை கம்மி பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ட்ரம்ப்பு. இருந்தாலும் நான் அதை லைட்டாக எடுத்துக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஈரானியன் ரெஜிம் சீக் பண்ணுறாங்க கொல்றதுக்கு தான் அப்படிங்கிறதையும் அவர் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த லைஃப்ஸ் ஆஃப் நல்லா ஒரு தைரியமான அமெரிக்கன் ஹீரோஸ் எல்லாம் நாங்கள் இழந்திருக்கலாம். பட் எங்களுக்கும் இந்த கேஷுவாலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் அங்கே சொல்லியிருக்காரு.
ஆனால் நாங்கள் வந்து இதை இப்போது இதுக்காக இந்த வார் நாங்கள் பண்ணலை, இது வந்து ஃப்யூச்சருக்காக தான் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு அதில். அந்த சிஸ்டர்லாம் என்ன வார்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த ஃபைட்டிங் வந்து ஈஸியாக இந்த போரை வந்து நீட்டிக்கவும் எந்த கிளியர் டெக்ஸ்ட்டும் இல்லாமல் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய வேர்ல்டு லீடர்ஸ் வந்து அர்ஜ் பண்ணியிருக்காங்க ரீஸ்ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆல்தோ இந்த கனடாவும் ஆஸ்திரேலியாவும் வந்து யூஎஸ் கேம்பெயின் அகெயின்ஸ்ட் ஈரானாக இருந்தாலும் மற்ற கண்ட்ரீஸோட லீடர்ஸ்லாம் வந்து அதை வந்து ரீஸ்ட்ரெயின் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து ப்ராபப்ளி உங்களுடைய ஒன்லி சான்ஸ் ஃபார் ஜென்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர். ஈரானியன் ஃபாரின் மினிஸ்டர் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காருன்னா ஈரான் வந்து ஆர்மி கண்டிப்பாக வந்து டீச் பண்ணும் அக்ரஸர்ஸ்க்கு லெசனு, அவங்களுக்கு என்ன டிசர்வ் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் தெஹரான் வந்து டீஎஸ்கலேட் பண்ண ரெடியாக தான் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. யூஎஸை வந்து டாக்ஸுக்கு வந்து ரீச் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இப்போ வந்து அந்த நியூக்ளியர் அந்த இதை வந்து தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வார் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இது எப்படி வந்து டீல் போகுது, அவங்க வந்து அதை கேட்பாங்களா ஈரான்னு அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். தேங்க்யூ.